பொய்யினால் இன்றைக்கு ஜனங்கள் என்ன செய்திருக்கிறாங்க? கட்டப்பட்டிருக்கிறார்கள். நாட் ஆல்வேஸ் பீப்புள் ஆர் கோயிங் டு டெல் யூ த ட்ரூத் அபவுட் எவ்ரிதிங். நவ் when they sell you a product, ஒரு காரியத்தை, ஒரு பொருளை விற்கும்போது நீங்கள் கவனிங்க, விற்கிறவர்கள் அந்த பொருளுடைய நன்மையான காரியங்களை தான் சொல்லுவாங்களே தவிர அதோடைய நெகட்டிவ் காரியங்களை சொல்ல மாட்டாங்க. Have you experienced that? நீங்கள் எங்கே பாருங்கள், அட்வர்டைஸ்மெண்ட்டில் ஆகட்டும், நீங்கள் எங்கே போனாலும் ஒரு பொருளை விற்கும்போது they will only give you the positive things about it. அந்த பொருளுடைய நல்லதை மாத்திரம்தான் சொல்லுவாங்களே தவிர அதோடைய தீமைகளை சொல்ல மாட்டாங்க. அதன் நிமித்தம் வருகிற பிரச்சனைகளை அவர்கள் சொல்ல மாட்டார்கள். ஒரு மாத்திரை எடுக்கிறோம், ஒரு மருந்து எடுக்கிறோம், இதை போடுங்க, இந்த ஏர் ஆயிலை போடுங்க, முடி வளர்வதற்கு இந்த சிரமம் போடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. they will tell you the good things but they will never tell you the side effects. See, that is the world. The world is never going to tell you the truth. உலகம் உங்களுக்கு சத்தியத்தை என்றைக்குமே சொல்லாது. That is the world. It may be anybody, it may be our friends, our neighbors, people in church, everyone. No one's going to come and tell you the complete truth. எல்லோருமே அப்படியே எல்லா உண்மையும் சொல்லுவது அல்ல. And it is human nature. அது மாம்சமாக நமக்குடைய இருக்கிற ஒரு காரியங்கள். But the Bible says otherwise. Bible wants us to be truthful people. வேதம் நம்மளை எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும்னு அழைக்கிறதுங்க? உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும், சத்தியத்தை பேசக்கூடியவர்களாய் இருக்க வேண்டும். அப்போ நான் சத்தியத்தில் நடக்கணும், சத்தியத்தை பேசணும்னா நான் சத்தியத்தை முதலாவது அறிந்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. If I have to walk in the truth, if I have to speak the truth, I have to know the truth.